வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாக்குன்னு எப்படி விதைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விதையெல்லாம் எடுத்துக்கணும். விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மணல் கலந்த மண்ணை வந்து கலக்கி வச்சிடணுங்க. கலக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மட்டம் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு விதையாக வந்து ஊனணுங்க. விதை ஊன்றப்போ விதை வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த இது பச்சை கலர் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். ஒவ்வொன்றா வைக்கணுங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா வச்சுட்டு இருக்கணுங்க. இப்படி வச்சோம்னா 3 மாதத்துக்கு அப்புறம் அது முளைச்சிருங்க. நானும் எங்கள் அம்மாவும் தான் ஊன்றோங்க. இனிமேல் வரப்போ இந்த பாக்கு வந்து அதிகமாக ஊன வேண்டாங்க. ஏன்ட்டா அதிகமாக எல்லாமே பயிர் செய்கிறனால இது வந்து மார்க்கெட் இல்லாமல் போயிடும். இனிமேல் யாரும் பாக்கு வந்து அதிகமாக ஊன மாட்டாங்க. நாங்களே இப்போ வந்து ஒரு 300 விதை தான் போட்டிருக்கோம். அது வந்து நாங்கள் வந்து ஓரமாக வச்சுக்குவோங்க, அவ்வளோதான். காடு ஃபுல்லாலாம் வைக்காதீங்க, ஓரமாக வச்சுக்குங்க. அது அழகுக்காக வைக்கிறனா வைங்க. ஃபுல்லாக வச்சிங்கனாலும் இனிமேல்லாம் மார்க்கெட் இல்லாமல் போயிடும். 5 வருஷத்துக்கு அப்புறம் அமௌண்ட் எதுவும் வராதுங்க. 5 லட்சம் 10 லட்சங்கிறாங்க, அதெல்லாம் சும்மா. இனிமேல்லாம் போக போக எல்லோரும் மார்க்கு வச்சோம்னா அதிகமாகிடுச்சுனாவே யாரும் வாங்க மாட்டாங்க. அப்புறம் மார்க்கெட்டு டிமாண்ட் இருக்கிறப்ப தான் அதுக்கு ரேட் அதிகம். அதிகமாக கிடச்சுன்னா அது யாரும் வாங்க மாட்டாங்க. பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் எல்லாம் முளைச்சிருங்க. மணல் கலந்து அந்த மண்ணை தான் வச்சுருங்க. மணல்னால் ஃபுல்லாக மணல் இல்லைங்க, மண்ணே ஓரமாக இருக்கிற மண்ணை எடுத்து இது பண்ணுங்க. தண்ணியில் அரிச்சிட்டு போகும்ல, அந்த மண் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.